அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்தினால் குற்றமல்ல என்னும் வகையில் முன்மொழிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஹெரோயின், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் அதிக ஆபத்து கொண்ட போதைப்பொருள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகமான தண்டனை வழங்கப்படுகிறது. கஞ்சா பயன்படுத்துவது தொடர்பான கைது நடவடிக்கை குறைந்த அளவே உள்ள இந்த நிலையில் கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப்பொருள் என மறுவகைப்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்துவது அதிகாரப்பூர்வமாக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், கஞ்சா பயன்படுத்தியதற்காக யாரும் சிறையில் இருக்கக்கூடாது. கஞ்சாவை அணுகுவதில் தோல்வியுற்றதால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ள அவர், அந்த தவறுகளை சரி செய்வதில்தான் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.